ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு பர்ஸ் பார்க்க போகிறோம். அந்த பர்ஸ்க்கு நான் இந்த கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இது வந்து ரெண்டுமே 4 ப்ளே அக்ரலிக் yarn தான். ஹூக் சைஸ் வந்து 4.5 mm. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டன் இல்லைனா மேக்னெட்டிக் பட்டன் இருந்தால் எடுத்துக்கோங்க. yarn needle, scissor. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ண போகிற பர்ஸ் வந்து நல்லா ஸ்டேபிளாக ஸ்டெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து 8 ப்ளே 6 ப்ளேவாக இருந்தால் சிங்கிள் த்ரெட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். இந்த செயின்ஸோட கவுண்ட் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். 20, 30, 40, 50 அந்த மாதிரி ஈவன் நம்பரில் நீங்கள் எனி நம்பர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதே போல் நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் பர்ஸ் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ 8 இன்ச்சுக்கு எனக்கு 32 செயின்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு செகண்ட் செயினில் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதே செயினில் டபுள் க்ரோஷேவும் பண்ண போகிறோம். ஸோ டபுள் க்ரோஷேக்கு ஹூக்கில் இந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க. நூல் சுற்றிட்டு செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியில் எடுக்கணும், அடுத்து 2 லூப்பில் வெளியில் எடுக்கணும். இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. இப்போ நெக்ஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே. அடுத்து அதே செயினில் டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு செயினில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்தது ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ ஒரே செயினில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சு, ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச்சு. அதுக்கு அடுத்து இருக்கிற செயினை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டோட்டலாக எனக்கு 15 டைம்ஸ் வந்து நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் இந்த பேட்டர்னை. இப்போ லாஸ்ட்டாக 2 செயின் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் செயினில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து டோட்டலாக 15 டைம்ஸ் எனக்கு வந்திருக்கு. நான் 32 செயின்ஸ் போட்டேன் இல்லையா, அதனால் 15 டைம்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட்டாக 2 செயின் மீதி இருந்தது. அடுத்து ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செயின்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்தே சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே ஸ்டிச்சில் அகெயின் டபுள் க்ரோஷே. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு சிங்கிள் ஒரு டபுள், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச், அதுலேயே ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச். அடுத்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு சிங்கிள் ஒரு டபுள். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவும் ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். இதே வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக அதே மாதிரி 2 ஸ்டிச் இருக்கும். அதில் ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு இன்னொரு ஸ்டிச்சில் லாஸ்ட்டு ஸ்டிச்சில் போய் சிங்கிள் க்ரோஷே, வெறும் சிங்கிள் க்ரோஷே மட்டும் போடணும் லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது. அடுத்து ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள், அதே ஸ்டிச்சில் டபுள். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, விட்டுடுங்க. அதுக்கு அடுத்ததில் போயிட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே டபுள் க்ரோஷே பண்ணணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச், ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச். ஸோ இதுதாங்க பேட்டர்ன். இந்த பர்ஸ் ஃபுல்லாகவுமே நம்ம இதே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு சிங்கிள் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த பர்ஸோட லென்த் வந்து நான் 16 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 இன்ச்சஸ்க்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் லென்த்து. ஸோ நீளம் வந்து ஹைட்டு, அந்த பர்ஸோட லென்த் பார்த்திங்கன்னா 16 இன்ச்சஸ்க்கு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அகலம் வந்து 8 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அகலமும் நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன், 8 இன்ச்சு. ஸோ இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. 16 and 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டு பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச்சோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் க்ரோஷே கற்றுக்குறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே சிங்கிள் க்ரோஷே டபுள் க்ரோஷே ஸ்டிச் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த 2 ஸ்டிச்சை வச்சு தான் நம்ம இந்த பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது.
ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பர்டிகுலராக நீங்கள் ஷால், ஷ்ரக்கு, ஸ்வெட்டர், ஹேட்டு, டிஷ் கிளாத்து, பிளாங்கெட்டு, ஹேண்ட்பேக்கோட பேஸுக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வின்டர் வியர்க்குலாம் வந்து நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து எப்படி நம்ம பர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே இருந்து இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. அதே போல் மேலே இருந்தும் ஒரு மடிப்பு இப்படி மடிச்சுக்கணும். ஸோ 2 மடிப்பும் வந்து ஈவனாக இருக்கணும். நான் வந்து 4 இன்ச்சுக்கு வந்து மடிச்சிருக்கேன் சரிங்களா. கீழே இருக்க பார்ட்டும் மேலே இருக்க பார்ட்டும் 4 இன்ச்சஸ்க்கு மடிச்சிருக்கேன். இப்போ நம்ம இங்கே வந்து லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி யார்ன் நீடில் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சைடு இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா ஈவனாக, அதை வந்து 2 சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ யார்ன் நீடில் த்ரெட் எடுத்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஹேண்ட் ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் தையல் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் இந்த 2 கார்னரையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க மிஷின்லேயும் பண்ணுறதா இருந்தால். ஸோ இதுக்கு வந்து லைனிங் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து டபுள் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ நீங்கள் 6 ப்ளே 8 ப்ளே யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட லைனிங் வேண்டாம். ஏன்னா இது வந்து டெக்ஸ்சரே வந்து இந்த ஸ்டிச்சோட டெக்ஸ்சரே ரொம்ப அழகாக இருக்குது. நெருக்கமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கேப் அந்தளவுக்கு விசிபிளாக இல்லை. இன்கேஸ் நீங்கள் சிங்கிள் த்ரெட்டு 4 ப்ளேயில் யூஸ் பண்ணுறீங்கனாலுமே உங்களுக்கு வந்து டெக்ஸ்சராக தான் இருக்கும். பட் லைட் வெயிட்டாக இருக்கும். இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் லைனிங் கொடுத்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களோட விருப்பம் தான். லைனிங் கொடுக்குறதா இருந்தால் இந்த பர்ஸை ஃபோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 16 இன்ச் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல, அதே போல் 16 இன்ச்சுக்கு லைனிங் கட் பண்ணி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை வந்து பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் லைனிங் கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நீட்டாக 16 இன்ச்சுக்கு இருக்கும் பொழுதே அதே 16 இன்ச்சுக்கு லைனிங் கிளாத் எடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவுமே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் அதே போல் இந்த சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நேராக வந்து அப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். இது வந்து ஹேண்ட்பேக்குக்கெலாம் கூட இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிகினராக இருக்கீங்கன்னா கூட இந்த பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் பார்த்து ஏதாவது நீங்கள் ப்ராடக்ட் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் இந்த லென்த் ஃபுல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நீங்கள் இப்படியே வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை திருப்பிக்கிறதுனாலும் திருப்பிக்கலாம். ஏன்னா 2 பக்கமே வந்து ரைட் சைடு ராங் சைடு அப்படிங்கிறதுலாம் இதில் கிடையாது. எல்லா சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரோ பை ரோவாக தானே ஸ்டிச் பண்ணோம். அதனால் 2 சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி திருப்பிக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மேக்னெட்டிக் பட்டன் சொன்னேன் இல்லையா, அது வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அது இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் பட்டன் கேட்டிங்கன்னா கிடைக்கும், அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் பட்டன்லாம் வந்து ஆன்லைனில் இருக்குது. நான் அதோட லிங்க் வந்து ப்ராடக்ட் லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூடவே நம்மளுக்கு ஒரு வாஷரும் கொடுப்பாங்க. இந்த பட்டனாக இருந்தால் நீங்கள் 4 யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ்ஸிங் பட்டனாக இருந்தால் 4 கார்னரில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து குட்டியாக இருக்குது இல்லையா, அதனால் 4 வச்சா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். மேக்னெட்டிக் பட்டனா சென்டராக ஒன்று வச்சா மட்டும் போதும். ஸோ இது எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை காமிக்கிறேன். இந்த மாதிரி வாஷர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கட்டர் வச்சு நம்ம இதை 2 பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதே போல் ஆப்போசிட் சைடு இன்னொன்று நேராக எங்கே வருதுன்னு பார்த்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வாஷர் உள்ளே போயிடுறதுனால நம்மளுக்கு வெளியில் விசிபிளாக தெரியாது. அதனால் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அவ்வளோதான், நம்ம வந்து பட்டனும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ மேலே வந்து உங்களுக்கு ஏதாவது டெக்கரேட்டிவ்க்கு பட்டன் வைக்கணுன்னா இல்லை பீட்ஸ் வைக்கணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஹேண்ட்மேட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம
மொபைல் கூட கேரி பண்ணிக்கலாம். மொபைல், அதுக்கப்புறம் மணி, கார்ட்ஸு இது எல்லாமே நம்ம கேரி பண்ணிக்கலாம் ஈஸியா. ஸோ நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னா கூட இது வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். உங்களோட ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்லிங் வேணா கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லிங்குக்கு வந்து என்கிட்ட இந்த மாதிரி வந்து செயின்ஸ் இருக்குது. அது வந்து ரெடிமேடாக நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிது. இதோட லிங்க்கும் நான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி இல்லைனா இந்த மாதிரி பீட்ஸ் வச்ச மாதிரியே வந்து ரெடிமேடாக வந்து இப்போ கிடைக்கிது. ஸோ இந்த செயின்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹூக் கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்லிங் பேக் மாதிரிலாம் கேரி பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு செயின் வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு செயின் கிடைக்கலன்னா நீங்கள் த்ரெட்லேயே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பர்ஸ் வந்து நான் 4 ப்ளே அக்ரலிக் டபுள் ஸ்டாண்ட்ஸில் ஸ்டிச் பண்ணேன். எனக்கு வந்து 75 கிராம்ஸ் த்ரெட் ஆச்சு. ஸோ நீங்கள் 8 ப்ளே 6 ப்ளே யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இன்னுமே நம்மளோட சேனலில் வீடியோஸ் பார்க்குற நிறைய வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் 84% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நான் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.